கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் சுமார் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஏற்பாடாக மாவட்டம் முழுவதும் 78 தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் 30 மொபைல் பெட்ரோல், 27 டூ வீலர் பெட்ரோல், 5 ERP வெஹிக்கிள், 5 QRT வெஹிக்கிள், 5 ஹைவே பெட்ரோல், 2 டூரிஸ்ட் பெட்ரோல் சொல்லிட்டு மாவட்டம் முழுவதும் 2 மற்றும் 4 சக்கர ரோந்து வாகனங்கள் பணியில் ஈடுபட உள்ளது. இதன் மூலம் எந்தவித குற்ற சம்பவமும் ஏற்படாமல் விபத்து ஏற்படாமல் நம்மால் தடுக்க முடியும். மேலும் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை ஒட்டி 2 சக்கர வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபடுவர், அதிவேகமாக வாகனம் இயக்குபவர், குடித்துவிட்டு வாகனங்கள் இயக்குவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்வதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த 18 வயதுக்குட்பட்ட இளம் சிறார்கள் வாகனம் ஓட்டும் போது சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை இந்த ஆண்டில் மட்டும் 108 வழக்குகள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க சட்டத்தில் வழிவகை உள்ளது. எனவே பெற்றோர்களும் பொறுப்புணர்வுடன் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வாகனம் கொடுப்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். நியூ இயர் கொண்டாட்டங்களுக்கு எந்த மாதிரி நடத்துறாங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மற்றவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாமல் முறையாக அனுமதி பெற்று அவங்க நடத்துதல் எந்த ஆட்சேபமும் கிடையாது. கால நேரம் டைம் லிமிட் ஆஸ் பர் ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஆஸ் பர் ரூல்ஸ் நம்ம 10 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி அவங்க கேட்கும் பட்சத்தில் அங்கே இருக்க லோக்கல் சுச்சுவேஷன்லாம் நம்ம ஆராய்ந்து அதை கேட்டாக்க முடிவு எடுக்கப்படும். சார், நியூ இயர் மற்றும் புத்தாண்டு வருது, புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ் வருது, சுற்றுலா தலங்கள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில். எவ்வளோ போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க, அதை ஸ்பெஷல் போலீஸ் ஏதாவது இல்லை? இந்த 2 விஷயத்துக்காக சுமார் 1500 போலீஸ் நம்ம பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறோம். கன்னியாகுமரியில் மட்டும் பர் ஷிஃப்ட்டுக்கு அரௌண்ட் 200 போலீஸ் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த நியூ இயர் அன்னைக்கு முந்தல் நாள் ரேஸ் ஓட்டுவாங்க, மாட்டாண்ட பாலம், அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு ஏதாவது இல்லை? அதுக்கு தான் மாவட்டம் முழுவதும் 78 தற்காலிக சோதனை சாவடிகள் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த தற்காலிக சோதனை சாவடிகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்தெல்லாம் லாஸ்ட் இயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எந்தெந்த இடத்தெல்லாம் ரேஷ் டிரைவிங், இந்த ரேஸ், பப்ளிக் நியூசன்ஸ் அதிகமாக இருந்ததோ அந்த வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு அந்த இடத்துல ப்ராப்பர் பேரிகேடிங் போட்டு நம்ம தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்துள்ளதால் இந்த வருடம் எந்த விதமான ரேஷ் டிரைவிங்கோ இல்லை ரேஸும் நடைபெறாது. இல்லை, கனரக வாகனங்கள் தொடர்ந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி 24, 25 கனரக வாகனங்கள் நம்ம மாவட்டத்தில் அலோவ் பண்ண மாட்டோம். ஷோர் என்ட்ரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க? கடற்கரையில் இறங்குற நம்ம அது ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது பண்ணியிருக்கீங்க? மீன்ஸ் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த நைட் இல்லை, அதுக்கு நம்ம கடலோர இந்த பாதுகாப்பு படையினரும் பணியில் ஈடுபட உள்ளாங்க. எது வந்தாலும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது அவங்களோட கீழில் இருக்குது. ஏன்னா லேட் நைட்டில் இறங்குறது, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இறங்குவாங்க, நிறைய பாதிப்புகள் வரும். நிச்சயமாக அதுக்கும் நம்ம போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். சார், இந்த பொதுமக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி இஷ்யூவில் ஏதாவது கைது நடவடிக்கைகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக அது போல இருந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும், அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். இது ரொம்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தினா கண்டிப்பாக கைது நடவடிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.